இந்த உலகத்துல அதிகமா கிரேஸ் இருக்க இயர்போன்ஸ்ல ஆப்பிளோட ஏர்பாட்ஸும் ஒன்று. இதுல இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2019 அப்படின்ற இந்த இயர்போன் தான். ஸோ இந்த இயர்போனோட அன்பாக்சிங், இதுல லேட்டஸ்டா என்னென்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இயர்போனோட ரொம்ப கம்மியான பிரைஸ் எவ்வளோ அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது கூடவே இதை யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல எடுத்து சொல்றேன். ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2019 இதோட அன்பாக்சிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இயர்ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வாங்கின கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஏன்னா ரீட்டைல் பிரைஸோட எனக்கு ஒரு ஆஃபர் பிரைஸில் தான் இந்த இயர்ஃபோனை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு பெட்டரான பிரைஸிங் கிடைக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கடையில் ட்ரை பண்ணுங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் ரெட்மி நோட் 8, நோட் 8 ப்ரோ, ரியல்மி மொபைல் எல்லாமே வந்து கிடைக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்தோம்னா ஒரு குட்டி ஒயிட் கலர் பாக்ஸ், அதில் இந்த இயர்ஃபோனோட பிக்சர் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா இந்த கேஸோட சேர்த்து இந்த பிக்சர் போட்டிருக்காங்க. சோ இப்போ நம்ம கையில இருக்குது பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அந்த கேஸோட சேர்த்து வாங்கியிருக்கோம். சோ இப்போ இதை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோம்னா மேல டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிபோர்னியா அப்படின்னு போட்டிருக்கு. இதுல சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா படிச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா ஓரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. வாவ், குவாலிட்டி செம்மையா இருக்கு. சோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். சோ ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் கலர்ல ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ கொடுத்துருக்காங்க. சோ இதான் இந்த இயர்போன், வெளியே எடுக்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கு. சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஏன்னா பாக்ஸ்க்குள்ள வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சோ இதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ மீடியம், லார்ஜ், அது போக வந்து ஸ்மால் அப்படின்ற 3 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ நம்மளோட காதுக்கு என்ன ஃபிட் ஆகுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிளோட ஏர்பாட்ஸ்ல இந்த மாதிரி இயர் டிப்ஸோட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ இயர் டிப்ஸோட பொதுவா வராது. சோ ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்குறாங்க. குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்து சொல்றேன். அதுக்கப்புறமா டைப் சி டு லைட்னிங் சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் இல்ல. சோ சார்ஜ் போடுறது அப்படினா லேப்டாப்பை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டைப் சி சப்போர்ட் இருக்கு, அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இல்ல நார்மலா உங்ககிட்ட லைட்னிங் கேபிள் இருக்கு அப்படினாலும் அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அப்படியே இல்லாட்டியும் இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ வயர்லெஸ் அடாப்டர் இருந்துச்சு அப்படினாலும் அதை யூஸ் பண்ணி உங்களால சார்ஜ் போட்டுக்க முடியும். சோ பாக்ஸ் கண்டென்ட் அவ்வளவுதான். அன்பாக்சிங் முடிஞ்சு. இப்போ இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோல இருக்க சிறப்பான அம்சங்கள், லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் டிசைன் தான். சோ டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, நீட்டா, ரொம்ப குட்டியா கொடுத்திருக்காங்க. முன்ன இருந்த இயர்பாட்ஸ் காட்டிலும் கொஞ்சம் அகலமா இருக்கு. இருந்தாலும் பார்க்கிறதுக்கு சின்னதா தான் இருக்கு. சோ ஈஸியா எங்க வேணா கேரி பண்ணி எடுத்துட்டு போலாம். நம்மளோட பேண்ட் பாக்கெட்ல ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு சின்னதா தான் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு சார்ஜிங் கேஸ். நம்மளோட இயர்போன்ல சார்ஜ் போயிடுச்சு அப்படினாலும் இந்த கேஸை யூஸ் பண்ணி நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். குவாலிட்டி அண்ட் டிசைன்ல மாஸ் பண்ணிட்டாங்க. சோ ஆப்பிள் தான் இந்த மாதிரி டிசைனை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனியும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் குவாலிட்டி அண்ட் டிசைன்ல எப்பயுமே முழுமையா இருக்குது பாத்தீங்கன்னா ஆப்பிள் தான். சோ அந்த வகையில குவாலிட்டி அண்ட் டிசைன் மாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஏர்பாட்ஸோட பேரிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ இந்த ஏர்பாட்ஸை நம்மளோட ஐபோன் பக்கத்துல கொண்டு போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆகிரும். சோ இதோட பிக்சர் வரும், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். அது போக இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா போட்டிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இயர்போன்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, இந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஓபன் பண்ணாலே பாத்துக்கிற முடியும். சோ சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஆன் பண்ணியாச்சு, பேர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், என்ன சாங் கேட்போம், இல்ல கால் பேசுவோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த இயர்போனை எடுத்து நம்மளோட காதுல வைப்போம். ஏண்டா இது கூட யாராவது தெரியாம இருப்பாங்களா, இதெல்லாம் ஏண்டா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ஏர்பாட்ஸ்ல இந்த மாதிரி இயர் டிப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயர் டிப்ஸ் இருக்காது. இந்த இயர் டிப்ஸ் நம்மளோட காதுல கரெக்டா ஃபிட் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ அதை செலக்ட் பண்றப்ப நம்மளோட காதுல மீடியமா, ஸ்மாலா, இல்ல லார்ஜ் இயர் டிப்ஸ் வந்து செட் ஆகுதா அப்படின்ற எல்லாத்தையுமே பாத்துக்க முடியும். சோ அது கூட ஒரு தனி ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இதனால நம்மளோட காதுல ஃபிட்டிங்கும் கரெக்டா இருக்கும். ஃபிட்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழுகாது. பாருங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் விழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தலை தான் வலிக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபிட்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டியில் அந்த சவுண்ட், அவங்க பேசுகிற சவுண்ட் குவாலிட்டி பற்றி அடுத்து பேசலாம். ஸோ நம்ம பேசுகிற குவாலிட்டி எப்படி இருக்குது, அதாவது மைக் குவாலிட்டி பார்த்தோம்னா இதில் விண்ட் ப்ரூஃப் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கூட்டத்தில் இல்லை டிராஃபிக்கில் கஜகஜகன்னு ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ நம்ம பேசுறது நல்லா தெளிவாக கேட்குது. ஆடியோ சூப்பராக சென்ட் ஆகுது. ஸோ ஆடியோ குவாலிட்டி, மைக் குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக நம்மளோட ஃபோனை ஒரு கூட்டத்தில் இப்படி வச்சு பேசணும் அப்படின்னா என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அதே குவாலிட்டி
குவாலிட்டி நல்ல கிளாரிட்டியா அங்க சென்ட் ஆகுது. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரை மைக்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த ஏர்பாட்ஸ்ல ரெண்டு டிஃபரெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இதான் இப்போ வர எல்லா இயர்ஃபோன்லயுமே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டான ஃபீச்சர். ஏன்னா பொதுவாக நம்மளோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கச்ச கச்ச கச்சன்னு நிறைய நாய்ஸ் இருக்கும். இல்லை வெளியே போறோம் ரோட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாய்ஸ் இருக்கும். அந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னா இந்த இயர்ஃபோனை காதுல மாட்டிட்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற அந்த ஃபீச்சர் ஆன் பண்றப்ப சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிரும். நம்மளோட காது வந்து அடைச்ச மாதிரி ஏறும். அப்படியே ஏர்லாக் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட காது வந்து அப்படியே அடைச்ச மாதிரி ஏறும். ஸோ இதனால சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்ல நம்ம பாட்டு கேட்கிறப்ப இன்னுமே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த சவுண்ட் குவாலிட்டி பீட் எல்லாமே தரமா விழுகுது. தென் ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்தோம்னா டிரான்ஸ்பரன்சி மோட். பொதுவாக என்ன இயர்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணாலும் வெளியே போறப்ப முக்கியமா டிரைவிங்லாம் இயர்ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னா பக்கத்துல யாராவது வந்தா தெரியாது, ஹார்ன் அடிச்சா தெரியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதனாலேயே மோஸ்ட்லி யாருமே டிரைவிங்ல அந்த இயர்ஃபோன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த டிரான்ஸ்பரன்சி மோட இந்த இயர்ஃபோனை நம்ம ஆன் பண்றப்ப இதுல இருக்க மைக்கே ஆட்டோமேட்டிக்கா அதை ரெக்கார்ட் பண்ணி டைரக்டா லைவா வந்து நம்மளுக்கு ஆடியோ கொடுக்கும். இதனால நம்மளோட காதுல இந்த இயர்ஃபோன் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம காதுல இயர்ஃபோன் மாட்டாம இருந்தா என்ன ஒரு ஃபீல் கொடுக்குமோ, சவுண்ட் கொடுக்குமோ, அதே சவுண்ட் இந்த இயர்ஃபோனை மாட்டி டிரான்ஸ்பரன்சி மோட் வைக்கிறப்ப நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. சோ இது டிரைவிங் பண்ற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஏர்பாட்ஸ்ல H1 அப்படின்ற ஒரு சிப் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால கால் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட் இது எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் வேற லெவலா இருக்கும் அப்படின்னாங்க. உண்மையிலே சொன்னது சொன்னபடி இருந்துச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா மறக்கவே முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஃபோன். சொல்ல போனா பெஸ்ட் இயர்ஃபோனே இதுதான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த H1 சிப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இயர்ஃபோன்ல இருக்க கெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர்ஃபோனோட ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா ஒரு சின்னது இருக்கா, இங்க வந்து பிரஷர் சென்சிட்டிவோட ஒரு பட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு தடவை பிரஸ் பண்ணோம்னா கால் அட்டெண்ட் பண்றது, கட் பண்றது, சாங் ப்ளே பாஸ் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ரெண்டு தடவை பிரஸ் பண்ணோம்னா அடுத்த சாங் வந்து போய்க்கலாம். மூணு தடவை பிரஸ் பண்ணோம்னா முன்னாடி இருக்க சாங் வந்து போய்க்கலாம். லாங் பிரஸ் பண்றப்ப ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த மோடுக்கு போய்க்கலாம். இன்னொரு தடவை லாங் பிரஸ் பண்றப்ப அந்த டிரான்ஸ்பரன்சி மோட் அது வந்து போய்க்கலாம். இந்த மாதிரி சில கெஸ்டர்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபிளாட்டா இந்த போர்ஷனை கரெக்டா பிரஸ் பண்ணாதான் கரெக்டா ஒர்க் ஆகும். ஆனா இது கொஞ்சம் இன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா பொதுவா இயர்ஃபோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மேல இந்த இடத்துலலாம் கொடுத்திருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ சைடுல போயிட்டு ஒவ்வொரு தடவையும் இப்படி 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 பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா ஆப்பிள் என்ன சொல்லுவாங்க, நாங்க எல்லாத்துலயுமே கொஞ்சம் டிஃபரெண்ட், எப்பயுமே டிஃபரெண்ட், அதனால தான் டிஃபரெண்டா கொடுத்துருக்கோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அது போக இந்த ஏர்பாட்ஸ்ல நம்மளால டைரக்டா சிரியை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ ஹே சிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சிரியை ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்பயே வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. சோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி சிரியை டைரக்டா ஆக்சஸ் பண்ணி ஏதாவது கேட்கறது பண்றது அதனால பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோல IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நம்மளோட வேர்வைப்படுது, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி படுது அப்படின்னா எந்த பாதிப்பும் வராது. தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா மர்கையா சாலா, அதனால தண்ணி எல்லாம் போட்டுறாதீங்க. சோ அதற்கான சப்போர்ட்லாம் இதுல கிடையாது. அதுக்கப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டி இதான் ரொம்ப 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 முக்கியம். எல்லாருமே இதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை எந்த இடத்துலயுமே கொஞ்சோண்டு குறை சொல்ல கூட எனக்கு மனசு வரல. அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி வேற லெவல் பண்ணிட்டாங்க. அந்த துல்லியம் துல்லியம்னு சொல்லுவோம்ல ஒவ்வொரு பாட்டுலயும், அந்த துல்லியமான சவுண்ட் கூட டீட்டெயிலா கேக்குது. அண்ட் சில சாங்லாம் கேட்கிறப்ப நம்மளோட தலைக்குள்ளேயே சுத்துற மாதிரி இருக்குமா, அந்த ஃபீல் ரியலிஸ்டிக்கா நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. ஒரு செம்ம ஃபீலிங், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இயர்ஃபோன் கொடுத்துச்சு. ஸோ பேஸ், மிட், ஹை எல்லாத்துலயுமே கிளாரிட்டி லெவல் பக்காவா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹையா வச்சோம் அப்படின்னா ரொம்ப லவுடா தான் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 to 80% தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப லவுடா இருக்கும். ஸோ லவுடாவும் இருக்கு, டீட்டெயிலா கேக்குது, அந்த துல்லியம் சூப்பரா இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டியில குறையே சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ணதுலே பெஸ்ட் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டியில இதுதான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சவுண்ட் குவாலிட்டியில. அண்ட் கடைசியா இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 இருந்து 4.5 மணி நேரம் நல்லா சாங் வந்து கேட்க முடியுது. அதுக்கு மேல சார்ஜ் போயிருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு தான் இந்த சார்ஜிங் கேஸ் இருக்குல்ல, உள்ளர போட்டுட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1 hour கேட்கறதுக்கான சார்ஜ் ஏறியது. ஃபுல்லா சார்ஜ் ஆக பார்த்தோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துல வந்து 50 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 தடவை இந்த இயர்ஃபோனை நம்மளால கண்டினியூவா சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ சார்ஜிங் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா பக்காவா இருக்கு. அண்ட் ஆல்சோ இதை சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அடியில வயர்டு லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட லைட்னிங் கேபிள் இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டைப் சி டு லைட்னிங் கேபிள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டைப் சி சப்போர்ட் இருக்க ஏதாவது லேப்டாப், அப்படி இல்லாட்டி டைப் சி சப்போர்ட் இருக்க ஏதாவது அடாப்டர் யூஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால சார்ஜ் பண்ண முடியும். அப்படியே இல்லனாலும் இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ வயர்லெஸ்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 2019ல இருக்க அட்வான்டேஜ் இல்ல புது ஃபீச்சர்ஸ், சிறப்பு அம்சங்கள் என்ன வேணா சொல்லிக்கலாம். எப்பயுமே நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பிடிக்காத விஷயம் இருந்தா தீரும். அதே
மாதிரி இந்த ஏர்பாட்ஸ்ல ஒண்ணு மட்டும் எனக்கு பிடிக்கல. அது என்னன்னு பார்த்தோம்னா இதுல நிறைய கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா வால்யூம் அப் டவுன் கண்ட்ரோல் கிடையாது. வால்யூமை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் போய் சிரிட்ட ஹே சிரி என்னோட வால்யூமை குறை அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னோம் அப்படின்னா ஒன்னா பாயிண்ட் வந்து குறைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மேனுவலா போய் வால்யூமை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை மட்டும் கொடுத்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம், இன்னுமே கன்வீனியன்ட்டா இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு பெருசா பிடிக்கல. ஸோ அவ்வளவுதான் இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 2019ல இருக்க புது டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ். நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசி அதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவா ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும், இதுவும் காஸ்ட்லி தான். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, சோ இது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? உங்கள நிறைய பேர் நினைச்சதை விட இதோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 25,000 ரூபாய். என்னது 25,000 அப்படின்னு வாயை புழக்காதீங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு. ஒரு இயர்ஃபோனோட பிரைஸ் 25,000 அப்படின்னா யாராலுமே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு தான் இதோட பிரைஸ் இருக்கு. எப்பயுமே பிரீமியம் குவாலிட்டி அப்படிதான் இருக்கும். ஸோ ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோ அப்படின்ற வார்த்தைக்கு எப்பயுமே பிரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். எல்லா ஃபோன் கம்பெனியும் பாருங்க, ப்ரோ அப்படின்னு வார்த்தை சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட பிரைஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவோட பிரைஸும் 25,000 ரூபாய். ஆனால் நான் ஆஃபர்ல பார்த்தீங்க அப்படின்னா 22,500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஏன்னா ரீசெண்டாக தான் நான் ஐஃபோன் வாங்கினேன் அப்படின்றதுனால. ஸோ இதுவும் உங்களுக்கு வீடியோ போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா நார்மல் மொபைலே காட்டுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ பிரைஸ் உண்மையிலே காஸ்ட்லி தான், ஆனால் அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கு, நல்லா ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 25,000 ரூபாய் அப்படின்றது உண்மையிலே காஸ்ட்லி தான். ஆனால் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ரீமியம் கஸ்டமர். பொதுவாக ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கஸ்டமராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த இயர்ஃபோன் செட் ஆகும். ஸோ ஏர்பாட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான். ஆண்ட்ராய்டு யூசருக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டார். ஸோ இந்த ஏர்பாட்ஸ் ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகும், ஆனால் அந்த கெஸ்டர்ஸ் எதுவுமே ஆண்ட்ராய்டில் பெருசாக ஒர்க் ஆகாது. சும்மா நார்மல் ப்ளூடூத் இயர்ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சபடி ஐஃபோனில் இருக்க இந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. ஸோ ஒன்லி ஃபார் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இயர்பாட்ஸ் வந்து ரெக்கமெண்டட். அதுவும் எனக்கு அமௌண்ட்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு அமௌண்ட் முக்கியம், ஆண்ட்ராய்ட்லையும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதை விட பெட்டரான இயர்ஃபோன் 2,000 ரூபாய் 3,000 ரூபாயிலே இருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணுறது அப்படின்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 2019ஓட ரிவ்யூ. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காட்டலாம், பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இதை காசு போட்டு உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம தான் தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் இதோட ரிவ்யூ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது என்ன ப்ராடக்ட்னா, இது என்ன ப்ராடக்ட் பார்த்தா தெரியுதா? ஸோ இதோட பேர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.